ஈரான் அமெரிக்காவுடனும் பிற நாடுகளுடனும் கடந்த 47 ஆண்டுகளாக ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறது. இனிமேலும் அவர்களால் இந்த விளையாட்டை தொடர முடியாது. ட்ரம்பை பொறுத்தவரை அவருக்கு யதார்த்தம் பிடிக்கல, அதனாலதான் அவர் ஈரான் தொடர்ந்து தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இஸ்மாயில் பகாயி போகிற போக்குல ஒரு கிண்டலையும் அடிச்சுட்டு போறாரு. சவுதி நினைச்சிருந்தா ஈரானோட ஒரு சண்டைக்கு போயிருக்கலாம், அதற்கான பலமும் வளமும் சவுதி இடத்தில் இருக்கிறது. ஆனாலும் சவுதியோ கத்தரோ மற்ற அரபு நாடுகளோ ஈரானோடு இந்த யுத்தத்தில் பங்கெடுப்பதில்லை, ஈரானுக்கு எதிராக போவதில்லை என்கிற முடிவுக்கு நாங்க போனதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, இது இஸ்ரேலுடைய மிக தெளிவான தூண்டுதல் திட்டம் அப்படிங்கிறாரு. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசா பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 2 ஆண்டுகால யுத்தம் ஆரம்பித்து அந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்ததற்கு பிறகு தற்காலிக யுத்த நிறுத்தம் மீண்டும் ஒரு நிரந்தர போர் நிறுத்தமாக மாற்றப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை மீறிய தாக்குதல்களை காசாவினுடைய பகுதிகள் மேல நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் அதை தாண்டி லெபனான் மீதான தாக்குதல்கள், அதற்கு பிறகு ஈரான் மீதான 40 நாள் ஆக்கிரமிப்பு யுத்தத்தை இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து நடத்தி இருந்தன. அந்த யுத்தம் தற்போது ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு மாதமாக கிட்டத்தட்ட இந்த தற்காலிக யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருந்தாலும் 2 நாடுகளும் அவ்வப்போது தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன ஹொர்முஸ் நீர்நில பகுதிகளில். அதே நேரம் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முனைப்புல 2 நாடுகளையும் ஒரே இடத்திற்கு கொண்டு வருவதற்கு பாகிஸ்தான் முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகளும் தொடர்ந்து தோல்வியிலேயே முடிவுற்று வருகின்றன. இந்த நிலையில தான் இறுதியாக அமெரிக்கா ஒரு 14 அம்ச தீர்மானங்கள் அடங்கிய ஒரு திட்டத்தை ஈரானிடத்தில் கொடுத்திருந்தாங்க. அந்த தீர்மானத்திற்கு ஈரான் பதிலளித்திருந்த நிலையில அந்த பதில் தனக்கு திருப்தி இல்லை என்று சொல்லி பதில்களை மொத்தமாக மறுதளித்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்த இடத்துல ஒன்ன கவனிச்சுக்கிறங்க, ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்றது ஈரானுக்கு எதிராக. அந்த யுத்தத்திலே ஈரானுடைய பல தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனாலும் ஈரானுடைய அரசு வீழவில்லை, ஈரான் சரணடையவில்லை, ஈரான் வெற்றியை அடைந்தது என்பது உலகத்துக்கே வெட்ட வெளிச்சமாக தெரிந்து விட்டதற்கு பிறகு ஜெயித்த ஒரு தரப்பிட்ட போய் நீங்க இந்த மாதிரி செயல்படணும், இப்படி செயல்பட்டீங்கன்னா நாங்க இனிமே உங்களுக்கு தாக்குதல் நடத்த மாட்டோம் என்கிற ஒரு பேரம் பேசும் பேச்சுவார்த்தையை அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கிறது. ஈரான் தோல்வி அடைஞ்சிருந்தா இப்படி ஒரு பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா போயிருக்க மாட்டாங்கிறது நமக்கு தெரியும். ஈரான் ஜெயிச்சதுக்கு பிறகு இப்படியான ஒரு பேச்சுவார்த்தைக்கு போனா அவன் சாதாரணமாக அந்த பேச்சுவார்த்தையை எடுத்துக்கிறவாங்களான்னு கேட்டா கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி ஜெயிச்சிருக்கிறாங்க. எனவே அந்த இடத்துல நின்று அப்பர் ஹேண்டாக நின்று தான் அவங்க அதுக்குரிய வேலைகளை பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் ஈரான் கொடுத்திருக்கக்கூடிய பதில்கள் தனக்கு திருப்தி இல்லை, எனவே இந்த பதில்களை நான் புறக்கணிக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய சோசியல் ட்ரூத் பக்கத்தில் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரான் அமெரிக்காவுடனும் பிற நாடுகளுடனும் கடந்த 47 ஆண்டுகளாக ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறது. இனிமேலும் அவர்களால் இந்த விளையாட்டை தொடர முடியாது, இனிமேல் அவர்கள் சிரிக்க மாட்டார்கள் என்று சொல்லி அவருடைய அறிவிப்புல அவர் போட்டிருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறோம் என்னன்னு கேட்டா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற மாதிரியே அவர் செய்யறதாக இருந்தால் ஈரானியர்களை சிரிக்க மாட்டார்கள் என்கிற அளவுக்கு இதுக்கு மேல உள்ள வார்த்தையெல்லாம் அவர் இதுக்கு முன்னுக்கு பயன்படுத்திட்டாரு. ஆனா அவருடைய இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வேலை அவர் செய்யறதா இருந்தா அணு ஆயுத தாக்குதல் மாத்திரம்தான் ஈரான் மீது நடத்த முடியுமே தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தாக்குதல்களையும் ஈரானுக்கு நடத்திட்டாங்க. ஈரான் அதை தாக்கு பிடிச்சிருச்சு, அதற்கு பதிலடியும் கொடுத்துட்டாங்க. எனவே மீண்டும் ஒரு யுத்தத்திற்கு அவங்க போனாலும் தாக்கு பிடிப்பார்கள் என்பது அமெரிக்காவுக்கே தெரியும்ங்கிறதுனால தான் இந்த மிரட்டல்களை அவர் விடுத்து பார்க்கிறார். அந்த மிரட்டல்களை எல்லாம் அவங்க ஒரு காகித புலியாக அமெரிக்க அதிபரை பார்க்கறதுனால ஈரான் கணக்கிலும் எடுக்காமல் இருக்கிறார்கள். அவங்க அடிக்கடி இவர் ஒரு பேப்பர் டைகர் என்கிற விதமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க உண்மையிலே இருக்கு டிஜிட்டல் டைகர்னு தான் சொல்லணும் அவருக்கு. ஏன்னா டிஜிட்டல்ல தானே உட்கார்ந்துக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறார், இப்ப பேப்பர்ல எழுதவும் இல்லை.
டிஜிட்டல்ல தான் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு மத்தியில் இந்த ட்வீட் அவர் போட்டு ஒரு 2 ஹவருக்கு பிறகு மீண்டும் அவருடைய சோசியல் ட்ரூத் பக்கத்தில் எழுதும் போது என்ன சொன்னார்னு கேட்டா, ஈரானுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய பதில்களை நான் இப்போதுதான் படித்திருக்கிறேன், அது எனக்கு பிடிக்கவில்லை, எனவே நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அறிவிக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அவருக்கு பிடிக்கலையாம், அதனால அவர் ஏத்துக்கலையாம். உனக்கு பிடிச்சா என்ன பிடிக்கலாடி என்ன, அவன் பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் பதில தந்திருக்கிறாங்கன்னு தெரியுதா இல்லையா? அமெரிக்க அதிபருக்கு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் வேற ஆப்ஷன் அவருக்கு கிடையாது. இனி இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னன்னு கேட்டா, இவங்க சொல்றதை கேட்கறது மட்டும்தாங்கிறதுனால தான் ஈரானும் இந்த கிடுக்குப்பிடி பிடிக்கிற ஒரு சுத்துகிற இந்த பதில்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அமெரிக்காவும் ஈரானும் மாறி மாறி கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே நேரம் வளைகுடாவில் இருக்கக்கூடிய நாடுகள் மீதும் அவ்வப்போது தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இப்படியான சூழல்ல தான் ஈரானுடைய பதில்கள் என்னவாக இருந்தது என்பதை அல் ஜசீரா இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. தெஹ்ரான் அமெரிக்காவுடைய திட்டத்திற்கு பதிலடியாக தன்னுடைய சொந்த திட்டம் ஒன்றை முன்வைத்திருக்கிறது என்று சொல்லி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் சொல்லக்கூடிய தரவுகளை அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிறார். அதே நேரம் இஸ்ரேலுடைய கடுமையான தாக்குதல்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது லெபனான் என்பது நமக்கு தெரியும். லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பதிலடி தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இன்றைக்கும் இஸ்ரேலுடைய ஒரு பாரிய அயன் டோம் சிஸ்டத்தை மொத்தமாக அழிச்சிருக்கிறாங்க லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள். இந்த நிலையில ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய திட்டத்தில் முதலாவதாக பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய தனக்கு ஆதரவான தரப்புகள் மீதான அனைத்து தாக்குதல்களும் மொத்தமாக நிறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக ஹவுதீஸ் மேல தாக்குதல்கள் நடத்தக்கூடாது. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களை இலக்கு வைத்த லெபனான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். அதே நேரம் அவ்வப்போது நடத்தப்படுகிற யுத்த நிறுத்தத்தை மீறிய காசா மீதான தாக்குதல்களும் நிறுத்தப்பட வேண்டும் என்பதையும் ஈரான் இணைத்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் மேலதிகமாக அல் ஜசீரா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஈரான்ல கிட்டத்தட்ட 450 கிலோகிராம் 970 பவுண்டுகள் வெயிட் கொண்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது. இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 60% செறிவூட்டி இருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக அவங்க அணு ஆயுதம் செய்துவிட முடியும் என்கிற காரணத்தினால் அப்படி செஞ்சிட்டாங்கன்னா உலகின் அணு ஆயுத பலம் கொண்ட 11வது நாடாக ஈரான் மாறிவிடும். எனவே அதை தடுக்கும் விதமாக அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தங்களிடம் தர வேண்டும் என்று சொல்லுகிற நேரம் அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய ஈரான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினுடைய ஒரு பெரும் பகுதியை நாங்களே அழிப்போம், நாங்க உங்கள்கிட்ட எல்லாம் தர முடியாது, நாங்க அழிச்சிருவோம். ஒரு சிறு பகுதியை 3ஆம் தரப்பு நாடு ஒன்றிடத்தில் நாங்கள் கொடுப்பதற்கு தயார் அப்படிங்கிறாங்க. பெரும்பாலும் இந்த 3ஆம் தரப்பு நாடாக அவர்கள் சொல்வது பாகிஸ்தான். நினைச்ச நேரம் அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கலாம்ங்கிறதுக்காக பாகிஸ்தான் அவங்க சொல்றாங்கிற செய்திகள் வெளிவரக்கூடிய நேரத்தில் தான் யுரேனியம் செறிவூட்டலை கிட்டத்தட்ட 12 தொடக்கம் 20 ஆண்டுகளுக்கு நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா சொல்கிறது. ஆனால் நாங்கள் இடைநிறுத்துகிறோம், அவ்வளவு காலம் கிடையாது, ஒரு 5 ஆண்டுகளுக்கு யுரேனியத்தை செறிவூட்டுவதை நாங்கள் நிறுத்த முடியும் என்று ஈரான் பதிலளித்திருக்கிறது. அதே போன்று ஈரானில் இருக்கக்கூடிய அணு நிலையங்களை மூட வேண்டும் என்று அமெரிக்கா சொல்லி இருக்கிறது. அதையெல்லாம் மூடவே முடியாது, அது கண்டிப்பாக இயங்கும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஈரான் சொல்லி இருக்கக்கூடிய தரவுகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு, அதாவது நேற்றைய தினம் இந்த வீடியோ நீங்க இன்னைக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை பார்க்கிறவங்களாக இருந்தா முந்த நாள் இரவு டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த முன்மொழிவுக்கு கொடுத்த பதில்களை எல்லாம் மறுத்துட்டாருங்கிறது நமக்கு தெரியும். அதற்கு பிறகு ஈரானுடைய வெளியுறவு செயலாளராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் பகாய் ஈரானுடைய ஊடகங்களிடத்தில் இது தொடர்பாக விளக்கங்களை சொன்னார். அதில் அவர் என்ன சொன்னார்னா, ஈரான்ல யாருமே ட்ரம்பை திருப்திப்படுத்துவதற்கான திட்டங்களை எழுதுவது இல்லை. அமெரிக்காவுக்கு நாங்க பதில் கொடுத்திருக்கிறோம்னா ட்ரம்பை திருப்திப்படுத்துறதுக்கு நாங்க பதில் கொடுக்க இயலாது, எங்க பதிலை தான் நாங்க கொடுக்க முடியும். ஒரு யதார்த்தமான பார்வை அது. எப்பொழுதுமே ஒருவனை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம பதில் கொடுக்க கூடாது. நம்ம யதார்த்தமான பதில் என்ன, அந்த பதிலை தான் கொடுக்கணும். அதைத்தான் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பேச்சுவார்த்தை குழு ஈரானுடைய தேசத்தினுடைய உரிமைக்காக மட்டுமே இந்த திட்டங்களை எழுதுகிறதே தவிர அமெரிக்காவினுடைய நிர்பந்தத்துக்கு நாங்க திட்டம் எழுத முடியாது. ட்ரம்புக்கு அதுல மகிழ்ச்சி அடைஞ்சா மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு போறாரு, மகிழ்ச்சி அடையலைன்னாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் மகிழ்ச்சி அடைந்தாலும் மகிழ்ச்சி அடையாவிட்டாலும் அதை பற்றி நாங்கள் யோசிக்க போறது கிடையாது. எங்கள் நாட்டின் நலனை மட்டும்தான் நாங்கள் கருத்தில் கொள்வோம் என்று சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்டாக இஸ்மாயில் பகாய் சொல்றது மட்டுமல்லாம ட்ரம்பை பொறுத்தவரை அவருக்கு யதார்த்தம் பிடிக்கல, அதனாலதான் அவர் ஈரான் தொடர்ந்து தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இஸ்மாயில் பகாய்
போகிற போக்குல ஒரு கிண்டலையும் அடிச்சுட்டு போறாரு. ஏன்னா யதார்த்தமான ஒரு ஆளா இருந்தா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த ஆளுக்கு யதார்த்தமே புரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே நேரத்தில் மேலதிகமாக இஸ்மாயில் பகாய் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, எப்போதெல்லாம் நாங்கள் யுத்தம் செய்கிற அளவுக்கு நிர்பந்திக்கப்படுகிறோமோ அப்போதெல்லாம் நாங்கள் யுத்தம் செய்வதற்கு தயார். அதே போன்று எப்போதெல்லாம் ராஜதந்திர ரீதியாக முனைப்பெடுப்பதற்கு நாங்கள் நிர்பந்திக்கப்படுகிறோமோ அப்போதெல்லாம் ராஜதந்திர ரீதியாக முனைப்பெடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். டூ ஆர் டை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் எதுக்குமே ரெடி. சண்டையா வா, சண்டை பிடிச்சிக்கிறோம், சமாதானமா ஓகே சமாதானமா போவோம், ரெண்டுக்குமே நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கக்கூடிய நிலையில ட்ரம்ப் அடுத்ததாக என்ன பண்ணுவாரு என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விக்கு சர்வதேச நெருக்கடி குழுவினுடைய ஈரான் திட்டத்தினுடைய இயக்குநராக செயல்படக்கூடிய அலிவேஷ் அவர்களிடத்தில் அல் ஜசீரா கேள்வி எழுப்பி இருக்கிறது. ஒரு சர்வதேச அரசியல் தொடர்பான ஜியோ பாலிடிக்ஸ் தொடர்பான தரம் உயர்ந்த ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவர். அவரிடத்தில் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எவ்வளவு பெரிய பொருளாதார நிர்பந்தமோ அல்லது மிகப்பெரிய இராணுவ பல நிர்பந்தத்தையோ உண்டாக்கினாலும் கூட அமெரிக்காவுடைய உச்சகட்ட கோரிக்கைகளுக்கு ஈரான் அடிபணியவே மாட்டாது. நீங்க எவ்வளவு பெரிய பிரஷரை ஈரானுக்கு கொடுத்தீங்க, கப்பல் எல்லாத்தையும் போட்டு ஈரானுடைய கடலுக்கு போறத அப்படியே பிளாக் பண்ணினாலும் சாப்பிட வழி இல்லைங்கிறதுக்காக அவங்க அடிபணிஞ்சிருவாங்க நினைக்காதீங்க, அதை செய்ய மாட்டாங்க. உலகத்தில் இருக்க எந்த குண்டை கொண்டு நீங்க போட்டாலும் அடிபணி வாங்கலான்னு அடிபணி மாட்டாங்க. அது அவர்களுடைய யதார்த்தமான பாணி அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ட்ரம்புக்கு ரெண்டு சாய்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறாரு. இதைத்தான் பெரும்பாலான ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அவரும் என்ன சொல்றாருன்னா, முதலாவது சாய்ஸ் என்னன்னு கேட்டா, அவரால் வெல்லவே முடியாத ஒரு யுத்தத்தை மீண்டும் தீவிரமாக நடத்துவது. அவர் திருப்பி வாருக்கு வரணும், அதான் அவருக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஆனா அந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியாதுன்றது அவருக்கும் தெரியும், உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்ன, வந்து சண்டை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும், வேற வழி இல்லை. அல்லது அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சமரச தீர்வுக்கு போவது. ரெண்டுமே அமெரிக்காவுக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு தான் ஃபெயிலியரே தவிர ஈரானுக்கு ஃபெயிலியர் இல்லை. ஒன்றோ அவரால் வெல்ல முடியாத ஒரு யுத்தத்தை அவர் நடத்தணும், வெல்லவே முடியாது, ஈரான்காரன் அடிச்சுக்கிட்டே இருப்பான் பதிலடி அப்படிங்கிறாரு. இல்லைன்னு சொன்னா அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஈரான்காரன் போடுகிற நிபந்தனைகளை போனா போகுது எதாவது செஞ்சு தொலைங்கன்னு சொல்லி ஏத்துக்கிட்டு போகணும். இந்த ரெண்டு தான் அவரிடத்தில் இருக்கக்கூடிய சாய்ஸாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், இவர்தான் சவுதி அரேபியாவினுடைய மன்னர் குடும்பம் இருக்கா இல்லையா, மன்னர் சவுதியினுடைய குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இளவரசர் துர்க்கி அல் ஃபைசல் என்கிறவர். இவர் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, 20 ஆண்டுகளுக்கு மேலாக சவுதி அரேபியாவினுடைய உளவுத்துறை சீஃபாக இருந்தவர் இவர் தான். இன்டெலிஜென்ஸ் சீஃபாக செயல்பட்டவர், உளவுத்துறை தலைவராக செயல்பட்டவர். அது மட்டுமல்லாமல் 1964 முதல் 1975 வரைக்கும் சவுதி அரேபியாவை ஆண்ட ஒரு மன்னராக அறியப்படுகிற மன்னர் ஃபைசல் உடைய மகன் தான் இந்த இளவரசர் துர்க்கி என்பவர். மன்னர் ஃபைசல் சவுதி அரேபியாவினுடைய ஒரு ஃபேமஸ் கேரக்டர், ரொம்ப மனிதநேயத்துக்காக பேசப்படுகிற ஒருவர். பல விவகாரங்கள்ல நாங்க இப்படித்தான் சொல்லி எதையுமே விட்டு கொடுக்காம நடந்த ஒருவர், மார்க்க ரீதியாகவும் உளப்பூர்வமாக செயல்பட்ட ஒருவர் என்கிற பல நட்பெயர்கள் மன்னர் ஃபைசலுக்கு உண்டு. அந்த மன்னர் ஃபைசலுடைய மகன் தான் இந்த இளவரசர் துர்க்கி என்கிறவர். இவர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சவுதியினுடைய இன்டெலிஜென்ஸ் சீஃபாகவே செயல்பட்டவர். இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, கடந்த வார இறுதியில் சவுதி அரேபியாவினுடைய அரப் நியூஸ் பத்திரிகையில ஒரு முக்கியமான ஆர்டிகல் எழுதி இருக்கிறாரு. அந்த ஆர்டிகல் இன்றைக்கு ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அதுக்கான காரணம் என்னன்னா, அவருடைய தகுதி. அவர் இன்டெலிஜென்ஸ் சீஃபாக இருந்தவர்ங்கிறதுனால அவர் எழுதினா அது ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படும். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்க ஆரம்பம் முதலாகவே தடுக்க கடுமையாக பாடுபட்ட ஒரு யுத்தமாக ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தத்தை பார்க்கிறோம். இந்த யுத்தத்தில் ராஜதந்திர ரீதியாக கடுமையாக நாங்கள் உழைத்திருக்கிறோம் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது என்று சொல்லக்கூடியவர். இந்த யுத்தம் சவுதி அரேபியாவை அழிவினுடைய உச்சத்திற்கே இழுத்து போகிற விதமாக இருந்தது. ஆனால் அதிலிருந்து சவுதி அரேபியா தப்பித்திருக்கிறது என்று சொல்றார். அதை விவரிச்சே சொல்றார் எப்படி தப்பிச்சிருக்குன்னு சொல்லும் போது, சவுதி அரேபியா தெஹ்ரான் மீது அமெரிக்கா நடத்திய இந்த தாக்குதல்களின் போது தெஹ்ரான் என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, சவுதி உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸுகள் மேல தாக்குதல் நடத்தினாங்க.
இந்த நேரத்தில் சவுதி எடுத்திருந்த ஒரு தீர்க்கமான முடிவு என்னன்னா, எக்காரணம் கொண்டும் ஈரானுக்கு பதிலளிப்பது இல்லை. சவுதி மட்டுமல்ல, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி எல்லாத்தையுமே சவுதி ஒரு கைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. என்னன்னா, பதிலடி கொடுத்துறாங்க, ஈரானோட சண்டைக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் சொல்ல போனா சவுதி நினைச்சிருந்தா ஈரானோட ஒரு சண்டைக்கு போயிருக்கலாம். அதற்கான பலமும் வளமும் சவுதி இடத்தில் இருக்கிறது. ஆனாலும் சவுதியோ கத்தரோ மற்ற அரபு நாடுகளோ ஈரானோடு இந்த யுத்தத்தில் பங்கெடுப்பதில்லை, ஈரானுக்கு எதிராக போவதில்லை என்கிற முடிவுக்கு நாங்க போனதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, இது இஸ்ரேலுடைய மிக தெளிவான தூண்டுதல் திட்டம் அப்படிங்கிறாரு. ரொம்ப அற்புதமாக புரிஞ்சு கொண்ட ஒரு திட்டமாக இருக்கு. நம்ம ஆரம்பத்திலிருந்து இந்த ஈரான் வார் வந்ததிலிருந்து என்ன சொல்லி வந்தோம்னா, அரபு நாடுகள் சண்டைக்கு போக வாய்ப்பே இல்லை, அரபு கண்ட்ரிஸ் தெளிவாக இருக்கிறான், இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அரபு நாடுகளையும் ஈரானையும் மூட்டி விட பார்க்கறாங்க, அதுக்குள்ள போயிட்டாங்கன்னா சிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். இளவரசர் துருக்கி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த யுத்தம்ங்கிறது இஸ்ரேல் அரபு நாடுகளையும் ஈரானையும் மூட்டி விடுவதற்காக நடத்தப்பட்ட ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் நாம போய் மாட்டிக்கிற கூடாது. அப்படி போனோம்னா பிராந்தியம் முழுவதும் பாரிய ஒரு அழிவாக அது மாறிவிடும். எனவேதான் நாங்க யுத்தத்துக்குள்ள போகல என்று சொல்லிட்டு, இந்த யுத்தத்தில் எங்களுக்கு எந்த பங்குமே கிடையாது, போயிருந்தோம் என்று சொல்லி சொன்னா எங்களுடைய நாட்டினுடைய மகன்களும் மகள்களும் எங்க நாட்டு பிள்ளைகள் நிறைய பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. கொல்லப்பட்டதை தாண்டி என்ன நடந்திருக்கும் கேட்டா, இந்த பிராந்தியத்தில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளுக்கு மத்தியில் தன்னுடைய விருப்பத்தை திணிப்பதில் இஸ்ரேல் வெற்றி பெற்றிருக்கும். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளையும் ஈரானையும் மூட்டி விட்டு சண்டையை உண்டாக்குறதுல இஸ்ரேல் ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னா என்ன ஆகும் கேட்டா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்ல ஒரே பலமிக்க சக்தியாக இஸ்ரேல் நிலையாக நின்றிருக்கும். அதனாலதான் நாங்க இந்த யுத்தத்துக்குள்ள போகல அப்படின்னு வெரி கிளியராக அவர் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடியும். அதுதான் யதார்த்தமான செய்தியும் கூட. இதை தாண்டி இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய ரகசிய தளம் ஒன்று ஈரானை தாக்குவதற்காக ஈரான் இஸ்ரேலிய அமெரிக்க வாரின் போது ஈராக்குக்குள்ள உருவாக்கப்பட்டிருந்தது என்கிற செய்திகளை சனிக்கிழமை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருந்தது. தற்போது ஈராக்கில் மிகப்பெரிய பரபரப்பான செய்தியாக இது மாறி இருக்கிறது. ஈராக்கியர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். ஈராக்கினுடைய உள்துறை அமைச்சர் அதே போன்று பாதுகாப்பு அமைச்சர் ஆகிய இரண்டு பேரையும் பாராளுமன்றத்திற்கு அழைத்து நேரடியாக விசாரணை நடத்த போகிறோம் என்று சொல்லி ஈராக்கினுடைய பாராளுமன்றம் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், மார்ச் 2ஆம் தேதி இது ஈராக்கினுடைய பாலைவனத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது. இது இரண்டுமே பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மலைப்பாங்கான பகுதிகள். அதற்கு நடுவில் தான் இந்த பகுதி இருக்கிறது. இதுல மார்ச் 2ஆம் தேதி இந்த இடம் எப்படி இருக்குங்கிறது நீங்க பார்க்க முடியும். மார்ச் 6ஆம் தேதி இந்த இடத்துல ஒரு ரன்வே உருவாக்கப்பட்டிருப்பதை அவதானிக்க முடியும். இது அந்த சிறப்பு உளவுத்தளம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. அதே நேரத்தில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிகமான தகவல்கள்ல ஈரான் மீதான தாக்குதலின் போது அமெரிக்காவினுடைய விமானங்கள் அந்த தளத்தில் இறங்குவதற்காக பயணிக்கிற காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படி ஈராக்குக்குள்ள ஈரானை தாக்குவதற்கு ஒரு தளம் இயங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாம மார்ச் 4ஆம் தேதி அன்று நஜாப் அதே போன்ற கர்பலா ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பாலைவனத்தில் அடையாளம் தெரியாத வெளிநாட்டு படையோடு ஒரு மோதலிலும் ஈராக்கிய படைகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மார்ச் மாதம் 4ஆம் தேதி, பிப்ரவரி 28 யுத்தம் ஆரம்பிக்குது. மார்ச் மாதம் 4ஆம் தேதி ஒரு சண்டை பிடிக்கிறாங்க யாருன்றே தெரியாத ஒரு படைப்பிரிவோட. அதற்கு பிறகுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் கசிய ஆரம்பிக்கிறது. அதுல ஈராக்கை சேர்ந்த ஒரு சிப்பாய் கொல்லப்படுகிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கு. அதற்கு பிறகுதான் உடனே ஈராக் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய படைப்பிரிவுகளை இறக்கி பாலைவனம் முழுவதுமே தேட சொல்றாங்க. அந்த தேடுதலின் போதுதான் அந்த தாக்குதல்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று இது தொடர்பான ஒரு பாரிய விசாரணை ஒன்று முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் தற்போது ஈராக்கினுடைய நாடாளுமன்றம் செய்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நமக்கு தெரியும், ஏற்கனவே ஈராக்கை தாக்குறதுக்கு அரபு நாடுகளுடைய பேஸை தான் பயன்படுத்தினா, அதே மாதிரி தான் தற்போது ஈரானை தாக்குறதுக்கும் அதே அரபு நாடுகளுடைய பேஸை பயன்படுத்தி இருக்கிறான். அதே மாதிரி ஈராக்குக்குள்ள அவர்களுடைய ஒரு தளத்தையே உருவாக்கி இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கான. இதுதான் தற்போது ஒரு கொதிப்பு நிலையை
ஈராக்குக்குள் உருவாக்கி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. கூட்டு குர்பான் திட்டம் கடந்த ஆண்டை போன்று இந்த ஆண்டும் செயல்படுத்துவதற்கான அறிவிப்பாகத்தான் இந்த செய்தியை உங்ககிட்ட நாங்க சொல்ல இருக்கிறோம். கடந்த ஆண்டும் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம், திருமறை குர்ஆனுடைய வழிமுறைகள் பிரகாரம் கூட்டு குர்பான் திட்டத்தில் குர்பானி பங்குகளை இணைத்து ஏழை எளிய மக்களுக்கு அதனுடைய பலனை கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்திருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் இம்முறையும் அதே போன்று கூட்டு குர்பானி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி திர்மிதி, இப்னு மாஜா உள்ளிட்ட பல நபிமொழி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பயணத்திலே இருந்தபோது மாட்டிலே 7 பேரும் ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் வீதமும் நாங்கள் கூட்டு குர்பானியில் ஒன்றிணைந்தோம் என்று சொல்லுகிறார்கள். எனவே கூட்டு குர்பானில் நம்ம இங்கே ஒட்டகம் கிடையாது ஸ்ரீலங்காவில். ஒரு மாடு தனியாக நீங்கள் வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான தொகை 3 லட்சங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு பங்காக கொடுக்கணும்னு விரும்பினீங்க என்று சொல்லி சொன்னால் 7 பேர் இணைந்து ஒரு பங்கு என்கிற விதத்தில் ஒரு பங்கினுடைய விலை 43,000 இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு இதனுடைய பலன்கள் போய் சேரும் விதமாக இந்த கூட்டு குர்பானியுடைய திட்டத்திலே இணைய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களுடைய குர்பானுடைய பங்குகளுக்கான பணத்தொகைகளை அனுப்பி வைக்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து இணைய விரும்புகிற சகோதரர்கள் இதற்கான பணத்தை அனுப்ப முடியாது எனும் பட்சத்தில் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எப்படி நீங்கள் பணம் அனுப்புவது என்கிற விவரங்கள் நம்ம உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே கூட்டு குர்பானி திட்டத்திலே நபி வழி பிரகாரம் ஒன்றிணைந்து நாளை மறுமையிலே அதிகமான நன்மைகளை பெற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.